ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு விக்கிஸ் ஃபைனான்ஸ் வேர்ல்ட். ஒரு நாள் லைவ் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது மார்க்கெட்டு 150 பாயிண்ட்ஸ் அப் சைடு மூவ் ஆச்சு. நானும் கரெக்டான டைரக்ஷன் தான் இருந்தேன். கிளியர் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ட்ரி கொடுத்தேன். பர்ஃபெக்டான ஸ்ட்ராட்டஜி, பிரைஸ் ஆக்ஷன் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பேஸ்டு பர்ஃபெக்டான என்ட்ரி. லாட் சைஸ், டீசென்டான லாட் சைஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் என்னோட ஆப்ஷன் லாஸில் இருந்தது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு போக தான் புரிஞ்சது, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வின் பண்ணணும் அப்படின்னா டைரக்ஷன் ஃபைன் பண்ணால் மட்டும் போதாது அப்படின்னு ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ என்ன வேணும் அது ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னா, நம்மளோட ப்ரீமியம் கண்ட்ரோல் பண்ணுறது 4 இன்விசிபிள் ஃபோர்ஸஸ்: தீட்டா, டெல்டா, காமா, வீகா. இந்த நாலும் தான் ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் வின் பண்ணுவானா லாஸ் பண்ணுவானான்னு டிசைட் பண்ணும். நீங்கள் நிறைய லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நிறைய பேர் லாஸ் பண்ணுறாங்க. மேபி நீங்களும் பண்ணியிருக்கலாம். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு இனி அப்கமிங் டேஸில் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வீடியோ முடியும் போது உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் கிளியராக பார்த்துருவோம். ஆப்ஷன் ப்ரீமியம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஒன்று இன்ட்ரென்சிக் வேல்யூ, இன்னொன்று எக்ஸ்டென்சிக் வேல்யூ. இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படிங்கிறது எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி 22,000 இருக்குன்னு வைங்களேன். நீங்கள் 21,800 கால் ஆப்ஷன் வாங்கினீங்கன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ 200 பாயிண்ட்ஸ். எக்ஸ்டென்சிக் வேல்யூ அப்படிங்கிறது டைம் ப்ளஸ் வொலாட்டிலிட்டி வேல்யூ. இங்கே தான் ஆப்ஷன் கிரீஸ் ஆப்ரேட் பண்ணுது. அதாவது எக்ஸ்பைரி டேட் நெருங்க தான் இது எக்ஸ்டென்சிக் வேல்யூ ஒர்க் ஆகுது. எப்படின்னா, இப்போ நீங்கள் நிஃப்டியோ சென்செக்ஸோ சூஸ் பண்ணியிருக்கீங்க, எக்ஸ்பைரி டேட்டுக்கு நெருங்கி போயிட்டே இருக்குது அப்படின்னா எக்ஸ்டென்சிக் வேல்யூ 0 போகும், மெல்ட் ஆகிட்டே வரும். இன்ட்ரென்சிக் வேல்யூ மட்டும்தான் அங்கே இருக்கும். ஓகேவா? இதனாலலாம் நிறைய பிகினர்ஸ் ட்ராப்ல மாட்டுறாங்க. அதாவது அவுட் ஆஃப் த மணியோட பெரிய ரோல் இங்கே ப்ளே ஆகுது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவுட் ஆஃப் த மணிக்கு போய் சீப், ப்ரீமியம் ப்ரைஸ் சீப்பாக இருக்குது, நிறைய குவான்டிட்டி வாங்க முடியும்னு வாங்குவாங்க. ₹1 கிடைக்கும், ₹2 கிடைக்குது, 50 பைசா கிடைக்குது, ₹3 இந்த மாதிரி ப்ரைஸில் கிடைக்குதுன்ட்டு நிறைய இஷ்டத்துக்கு வாங்குவாங்க. அவுட் ஆஃப் த மணியில் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு பெரிய ஸ்பைக் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2% 3% ப்ராஃபிட் கிடைக்கும். பெரிய ஸ்பைக் நான் சொல்கிறது. அப்போது அவுட் ஆஃப் த மணியில் போய் ட்ராப்பில் போய் நிறைய பிகினர்ஸ் மாட்டுறாங்க இல்லையா? அதை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். நீங்கள் ட்ரேடிங்கில் எக்ஸ்பீரியன்ஸோ பிகினரோ எனக்கு தெரியல, யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு என்னைக்குமே அவுட் ஆஃப் த மணி பக்கம் போகாதீங்க. ப்ராஃபிட் மேக் பண்ணவே முடியாது, அது மெல்ட் ஆகிட்டே இருக்கும். தயவு செஞ்சு அவுட் ஆஃப் த மணி டோட்டலாக இக்னோர் பண்ணிடுங்க. இந்த மணி தான் ரொம்ப பெட்டர் ஃபார் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக சஸ்டெயின் ஆகிறதுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஷன் கிரீக்ஸில் பார்க்குறது டெல்டா. டெல்டா வேல்யூனா என்னன்னு கிளியராக பார்த்துருவோம். டெல்டா அப்படிங்கிறது டைரக்ஷனல் மூவ்மெண்ட். எக்ஸாம்பிளுக்கு டெல்டா என்ன மெஷர் பண்ணுது அப்படின்னா, அண்டர்லைங் 1 பாயிண்ட் மூவ் ஆனால் ஆப்ஷன் எவ்வளோ மூவ் ஆகும் அப்படிங்கிறத டெல்டா சொல்லும். எக்ஸாம்பிளுக்கு மெஷர் எப்படி இருக்கும் அப்படின்னா, 0.1 கால் சைடு இருக்கும், 0.-1 புட் சைடு இருக்கும். ரியல் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். 0.60 டெல்டா வந்து 0.60 இருக்கு அப்படின்னா, நிஃப்டி ஒரு 10 பாயிண்ட் மூவ் ஆனா அப் சைடு, நிஃப்டி ஒரு 10 பாயிண்ட் அப் சைடு மூவ் ஆனா உங்களோட ஆப்ஷன் அப்ராக்ஸ் ஒரு 6 பாயிண்ட் மூவ் ஆகும். ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஐடிஎம் இந்த மணியில் 0.6, 0.789 ஹை வேல்யூ இருக்கும். அட் த மணியில் ஒரு 0.5 இருக்கும், டீசென்டான வேல்யூ. அவுட் ஆஃப் த மணியில் 0.1, 0.2 வேஸ்ட் ட்ராப். அதுதான் அவுட் ஆஃப் த மணிக்கு போகக்கூடாதுன்னு சொல்றது. அப்படி இருந்ததுன்னா ரொம்ப ஸ்லோ மூமெண்ட்ஸ் தான் இருக்கும். டெல்டா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, டெல்டாங்கிறது ஒரு ஆக்சிலேட்டர் பெடல் மாதிரி. ஹை டெல்டானா ஸ்ட்ராங்கான பிக்கப் இருக்கும், லோ டெல்டானா ரொம்ப ஸ்லோவான பிக்கப் தான் இருக்கும். லோ டெல்டா வேஸ்ட் ஃபார் ஆப்ஷன் ட்ரேடிங்கை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் தீட்டா வேல்யூ என்னன்னு பார்ப்போம். தீட்டாங்கிறது ஒரு சைலண்டான டைம் கில்லர் மாதிரி. தீட்டா என்ன மெஷர் பண்ணுது அப்படின்னா, மார்க்கெட் மூவே ஆகலனாலும் கூட டெய்லியும் வேல்யூ மட்டும் மெல்ட் ஆகிட்டே வரும் அப்படின்னு மெஷர் பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரீமியம் பிரைஸ் நீங்க பாக்குறீங்க, ₹100 இருக்கிறவங்கள மண்டே பாக்குறீங்க ₹100 இருக்கு, வெனஸ்டே ₹80 ஆயிரும், அதுக்கு அடுத்த நாள் 70, அதுக்கு அடுத்த நாள் 50, இந்த மாதிரி மெல்ட் ஆகிட்டே வரும். ஆப்ஷன் பையருக்கு தீட்டா வேல்யூ அப்படிங்கிறது ஒரு எனிமி மாதிரி, ஆப்ஷன் செல்லருக்கு ஃப்ரெண்டு மாதிரி. ஏன் ஆப்ஷன் செல்லர் எதுக்கு போகலாம், மார்க்கெட் இறங்க போகுதுன்னு உள்ள போறோம். ஆல்ரெடி மெல்ட் ஆகிட்டு இறங்கிட்டு வருது, அப்போ அது ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணுவோம். ஆப்ஷன் பையர் கஷ்டப்படுவோம். தீட்டா வேல்யூ இன்னுமே நீங்கள் ஷார்ட்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ட்ரிப் போறீங்கன்னு வைங்களேன், ஒரு காரில் ஒரு ட்ரிப் போறீங்க, டேங்க்ல ஃபியூல் ஃபுல் பண்ணிட்டீங்க, ஆனால் வந்து டேங்க் லீக்கேஜ் இருக்கு. அது எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போய்க்கலாம். ஆனால் எங்காவது ஒரு இடத்துல போய் கார் நின்றும். ஏன்னா டேங்க் லீக்கேஜ் இருக்கிறனால எல்லாமே வெளியே வந்துடும் இல்லையா, ஃபியூல்லாம். எங்காவது ஒரு இடத்துல போய் கார் நின்றும், கண்டிப்பாக நிற்கும். அதுதான் தீட்டா. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், கம்மியாகிட்டே போகும். அது எவ்வளோ தூரம் போகும்னு சொல்ல முடியாது, எங்காவது ஒரு இடத்துல போய் நின்றும். எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, ஆப்ஷன் பையா இருக்கீங்க அப்படின்னா ஹை வொலாட்டிலிட்டி மார்க்கெட், ஹை சைட்வேஸ் மார்க்கெட், ஹை ஈவென்ட் மார்க்கெட்ல அவாய்ட் பண்றது பெட்டர். நெக்ஸ்ட் காமா, ஸ்பீட் ஆஃப் ஆக்சலரேஷன். காமா என்ன மெஷர் பண்ணுது அப்படின்னா, டெல்டா எவ்வளவு ஸ்பீடா சேஞ்ச் ஆகுதுன்னு காமா சொல்லும். எக்ஸாம்பிளுக்கு டெல்டாவோட வேல்யூ 0.50 இருந்தது, ஒரு சடனா ஒரு பிரேக் அவுட் நடந்துருச்சு, டெல்டா வேல்யூ 0.75 சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னா அங்க என்ன நடந்திருக்குது, சடன் ப்ராஃபிட் எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு இல்லையா. ஆனா ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா ஹை லாசஸ் வரக்கு சான்சஸ் இருக்கு. காமா எங்க முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னா, எக்ஸ்பைரி, ஆர்பிஐ பாலிசி, இல்லைன்னா
பட்ஜெட்டு இல்லைனா மார்க்கெட் ரிலேட்டட் ஹை இம்பாக்ட் நியூஸஸ் எதாவது இருந்ததுன்னா காமா அங்கே ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அதை நம்ம மறந்துடாமல் மைண்டில் எப்போவே வச்சுக்கணும். அடிக்கடி நீங்கள் என்ட்ரி கொடுக்குறதுக்கு முன்னாடி டெல்டா வேல்யூ பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு காமா வேல்யூ லைட்டாக வச்சுருந்தா பார்த்துட்டு மைண்டில் வச்சுக்கிறது நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்குறது வீகா, வொலாட்டிலிட்டி இம்பாக்ட். வீகா மெஷர் பண்ணுறது ஐவி இம்பாக்ட். எப்படின்னா ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா ஐவி ரொம்ப ஹையாக இருக்கும், ப்ரீமியம் இன்ஃப்ளேட் ஆகும். ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஐவி கிராஷ் ஆகும், ப்ரீமியம் கொலாப்ஸ் ஆகும். டைரக்ஷன் ரொம்ப கரெக்டான டைரக்ஷன் மார்க்கெட்டில் இருந்தாலும் கூட ஐவி கிராஷ் ஆச்சுன்னா பெரிய லாஸ் வரும். ஓகே, இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஈவெண்ட் டைமில் ஈவெண்ட்டுக்கு நியர்பை வரும்போது ஈவெண்ட்டுக்கு முன்னாடியோ இல்லை ஈவெண்ட் டேவோ இல்லை ஈவெண்ட்டுக்கு ஆஃப்டரோ ஹை வொலாட்டிலிட்டி மார்க்கெட்டில் இருக்கும். அங்கே தான் இந்த ஐவிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பாக்ட் ஆகும். அப்போ அந்த டைமில் பிளைண்டாக என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா வொலாட்டிலிட்டி நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, பெரிய லாஸை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். ஓகே, ஃபைனல் ஃப்ரேம் ஒர்க் பார்த்துருவோம். டைரக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அங்கே டெல்டா ஒர்க் ஆகுது, ஐவி ஆர் ஈவெண்ட் டேனா வீகா ஒர்க் ஆகுது, சடன் மூவ் சேஞ்சஸ் நடக்குதுன்னா அங்கே காமா ஒர்க் ஆகுது, டைம் போக போக அங்கே தீட்டா ஒர்க் ஆகுது. ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது கேம்லிங் கிடையாது, இட்ஸ் எ ஸ்ட்ரக்சர்டு மேத்தமேட்டிக்ஸ். அதை புரிஞ்சுக்கணும். மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள வந்தோன்னே நான் டைரக்ஷனை ஃபைன் பண்ணிட்டா ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. டைரக்ஷன் ஃபைன் பண்ணுறது மட்டுமே போதாது, டைம் ப்ளஸ் வொலாட்டிலிட்டி ப்ளஸ் ஸ்பீடு இந்த மூணுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறவன் தான் மார்க்கெட்டில் வின் பண்ணுவான். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தான் இது எல்லாமே இன்னுமே டீட்டெயிலாக புரியும். இப்போ உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டவுட்ஸ் கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குது. டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ் இருக்கிறேன், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் அப்கமிங் டேஸ் நிறைய வீடியோஸ் வரும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். see you in next video. Take care. Thank you.